இந்த ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தா ரியல் எஸ்டேட் போர்ட்டல், அதாவது ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு வெப்சைட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதோட டாக்குமெண்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கங்க. 9655340006 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கும். இப்போ இதை ரியல் எஸ்டேட் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML CSS JavaScript வச்சு டிசைன் பண்ணியிருப்போம். ஸ்கிரிப்டிங்காக பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங்காக PHP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ டூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாம்ப் சாஃப்ட்வேர் நம்ம ஜாம்ப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜாம்பை ஓப்பன் பண்ணி அப்பாச்சி வந்து நமக்கு வெப் சர்வர், MySQL வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ். அப்பாச்சி வந்து ஸ்டாப் நிறுத்திக்கணும், MySQL வந்து ஸ்டாப் நிறுத்திக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ எல்லாமே ஸ்டார்ட்டில் இருக்கும், அது ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஆரில் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ப்ராஜெக்டோட யூஆரில். இதை காப்பி பண்ணி க்ரோமில் போட்டுருக்கேன். க்ரோமே இல்லை உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரில் போட்டுருக்கேன். போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்துடும். சரிங்களா? இதான் ப்ராஜெக்ட் ஹோம் பேஜ். நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏஜென்ட் லாகின் இருக்குது ஃபஸ்ட்டு, அதான் மெயின். ஏஜென்ட்டு ப்ளஸ் அட்மின் உங்களுக்கு லாகின் பண்ணிங்கன்னா அட்மினால் பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னென்ன டேஷ்போர்டு இது டோட்டலாக வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்குன்னு இது வந்து ஏஜென்ட் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஏஜென்ட் எத்தனை ஏஜென்ட் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ரியல் எஸ்டேட் டைப் என்னென்ன டைப்லாம் போடலாம், அதை நம்ம என்னென்னலாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கேட்டகரிஸ் என்னென்னலாம் இருக்குமோ அந்த கேட்டகரிஸில் வரும். சரிங்களா? செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு நாங்கள் வந்து உங்களோட டைட்டில் ப்ராஜெக்ட் டாபிக் மாற்றுறது, ஷார்ட் ஃபார்ம் மாற்றுறது, அபவுட் அண்ட் கான்டெக்ட் யூசர்ஸ் மாற்றுறது, நம்ம லோகோஸ் நம்ம என்ன ப்ராஜெக்ட்கான லோகோஸ் மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்லைடர் பார்லாம் மாற்றிக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் ஏஜென்ட் லாகின் பண்ணி காட்டுறேன். கோ டு வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் லாகின் கேட்கும். லாகின் கொடுத்தா இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணல ஏஜென்ட்டுக்கு, அதனால் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏஜென்ட்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நேகான்னு போட்டுக்கலாம். அட்ரஸஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேகா அட் ஜிமெயில் பாஸ்வேர்ட் வந்து admin 123. ஓகே, இதாக கொடுத்துருக்கோம். ஒரு ஃபியூஸ் இமேஜ், ஏதோ ஒரு ப்ரொஃபைலுக்கான இமேஜ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன கேட்குறது, குக்கீஸ் அழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் நம்ம என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா neha@gmail.com. பாஸ் வந்து admin 123. ஓகேங்களா? கிரியேட் பண்ணியாச்சு. கேன்சல். இப்போ ஆட் ரியல் எஸ்டேட். இப்போ வந்து நான் ஒரு ரியல் எஸ்டேட்டை ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் வந்துட்டு நேம் பார்த்தீங்கன்னா அது நேம் வச்சுன்னா ஸ்வீட் ஹோம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம். பர்பஸ் வந்து சேல். ஏரியா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. லொக்கேஷன் பொள்ளாச்சி. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் நமக்கு கொடுக்குறது தான். லேண்ட்மார்க் வந்து டெம்பிள். டெம்பிள். அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் ஸ்கொயர் ஃபீட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு சினிமா நம்ம எதை பார்த்து இது பண்ணால் இன்டர்நெட்டே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட ஃபோட்டோஸு, அதர் நேச்சர்ஸ். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னா உங்களுக்கு வந்து அது லைவில் இருக்குன்னு அர்த்தம். கொடுத்து ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதான் ப்ரொஃபைலு ஒரு ஆட் கிரியேட் பண்ணி வந்துருச்சு. லொக்கேஷன் நம்ம வந்து பொள்ளாச்சி ஸ்ரீராஜா. ஸோ அதை வச்சு நம்ம டிஃபால்ட்டாக அந்த லொக்கேஷன் எடுத்துக்கோ. சரிங்களா? ஓகே, லாக் அவுட்.
பேக் டு கோ டு வெப்சைட்டு. இப்போ வந்து யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ வந்து நம்ம அட்மின் லாகின் பண்ணிட்டோம், ஏஜென்ட் லாகின் பண்ணி பார்த்துட்டோம். இதில் வந்து டேரெக்டாக வர யூசர்ஸ்க்கு வந்து நம்ம போட ஸ்வீட் ஹோம் காட்டுது உங்களுக்கு. ஸ்வீட் ஹோம் கிளிக் பண்ணி அவங்க கால் பண்ணுறா கால் பண்ணி கேட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணிங்கன்னா அவங்க காண்டாக்ட் நம்பரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஏஜென்ட்டோடது. ஏஜென்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இருக்கும். அதை கால் பண்ணி டேரெக்டாக வந்து அவங்ககிட்ட நம்ம வேறு பேசிக்கலாம். இதான் இதோட கான்செப்ட். ப்ளஸ் வந்து அட்மின் லாகின் பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் அவங்க ஆட் பண்ணாங்களே கேன்சல் ரியல் எஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹோம் இது வந்து ஆக்டிவாக இருக்குது. சப்போஸ் இது வந்து நாளைக்கு அன்ஆக்டிவேட் பண்ணணும் இல்லை டெலிட் பண்ணால் அட்மினால் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை போய் ஸ்டேட்டஸில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட்டு அதில் போயிட்டு வியூ பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட சோர்ஸ் கோட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டோட ஓஎஸ் சி டிரைவ் திஸ் பிசியில் சி டிரைவில் எக்ஸ்எம்பி ஜாம்புக்குள்ளே ஹெச்இ டாட்ஸ்குள்ளே REPS இருக்கும். இதுக்குள்ள நமக்கு கோடிங்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எபோட்டோட கோடிங் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட் சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகி கோடிங். சரிங்களா? இது மாதிரி ஒரு பேஜர் கோடிங் உங்களுக்கு வந்து பேஜஸாக உள்ளே இருக்கும்.